எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஒங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. திரு நிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஒங்க, ஒரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற உவந்தனின் அருள் செய்வாய். இரு நிலத்தவர் இன்புற திருவருள் இயல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவனின் குறைகளல் பதம் போற்றி. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இத்தருணத்தை நம்மை எல்லாம் ஒன்றாக கூட்டி இயற்கை உண்மை விளக்கங்களை நமக்கு தந்து மென்மேலும் ஞான விளக்கத்தில் நாம் சிறந்து விளங்க அருள் புரிந்து வழி நடத்தும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இங்கே கூடியிருக்கக்கூடிய எனது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி துவங்குகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்றுவன். எல்லோருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி. நம்ம வணக்கம் ஐயா. கடந்த வாரம் சுத்த சன்மார்க்கத்துடைய முதற் சாதனமாகிய ஜீவகாருண்யம் சீவகாருண்ய ஒழுக்கம், அதுல முதல் பிரிவு, அந்த முதல் பிரிவுல வள்ளலார் சொன்ன அந்த ஒரு வாக்கியம், அதாவது எதுக்காக இந்த மனித பிறப்பு எடுத்திருக்குன்னு அதை சொல்லிட்டு அவர் முதல் கேள்வியை தொடங்குறாரு. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால இந்த வாரமும் நம்ம அதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திக்கலாம். அதுல இருக்கிற வார்த்தைகளை நம்ம சிந்திக்கலாம். அதுல முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை அறிந்து அடைய வேண்டும். இவ்வளவுதான். இந்த 2 வரி தான் இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த மனித பிறப்பை எடுத்ததுக்கான ஒரு முக்கிய அர்த்தத்தை நமக்கு சொல்றதா இருக்கு. அப்ப இதுல என்ன ஒரு சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணுலகத்துல பல உயிர்கள் இருக்கிறது. அது தாவர உயிர், அது தாவர உயிராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது. நீருக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது. பறந்து செல்லக்கூடிய பறவை வகைகளான உயிர்கள் பல இருக்கிறது. அப்புறம் மிருகங்கள் பல இருக்கிறது. அப்புறம் நம்ம மனிதன், இப்படி நம்ம நடைமுறையே அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இத்தனை பிறப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பிறப்பு அப்படின்னு எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் சொல்லக்கூடிய ஒண்ணு இந்த மனித பிறப்பு தான். இந்த மனித பிறப்பு தான் உயர்ந்த பிறப்புன்னு சொல்றாங்க. அதேதான் இங்க வள்ளலாரும் சொல்றாரு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர், இந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்காக ஒரு ஒரு பயன், அது இந்த மனித பிறப்பினால் ஒரு பயனை நம்ம பெறணும். அது என்ன பயன் அப்படின்னு இதுல சொல்றாரு. இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால், இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க, அதாவது நம்ம அந்த இலக்க ஒரு இலக்க அங்க வைக்கிறார். அடையத்தக்க ஆன்ம லாபம்னு ஒண்ணு போடுறாரு. அது ஏன் அந்த ஆன்ம லாபம்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை சொல்றேன். நம்ம யாரு அப்படின்னா, இந்த உடலும் இந்த மனமும் இப்ப நம்ம மேல பாக்குற இந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதாவது இந்த மேல தெரியுறது தூள தேகம்னு சொல்லுவாங்க, மனம் சூக்கம தேகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்மா காரண தேகம், ஆன்மா உயிர் இதெல்லாம் காரண தேகம்னா 3 தேகமா சொல்லுவாங்க. அதுல நம்ம யார் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னா, ஆன்ம சிற்றறிஞன். அதாவது நம்ம எல்லாம் ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னா ஒரு சிற்ற அணுவாக இருக்கிறது. அந்த அணுதான் அந்த அணு செயல்படுறதுக்காக தான் இந்த உடம்பை எடுத்திருக்கு. அதுக்காக தான் இந்த உடம்பு இந்த இயற்கை உருவாக்கியிருக்கு. அப்ப இந்த உடம்புக்குள்ள இருந்து யார் செயல்பட்டு இருக்காங்கன்னா, அந்த ஆன்மான்ற ஒரு சிற்ற அணு. அந்த கண்ணுக்கே தெரியாத அணுதான் இந்த உடம்புக்குள்ள இருந்து செயல்பட்டு இருக்கு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் நம்ம உடம்புன்னு நினைச்சுக்கலாம். அது உள்ள இருந்து நம்ம டிரைவ் பண்றோம் இல்லையா, அந்த டிரைவ் பண்றது ஆன்மான்னு நினைச்சுக்கலாம். அப்ப இந்த உடம்பு ஒரு கார் போல, அந்த உள்ளிருந்து செயல்படக்கூடிய அந்த ஆன்மா ஒரு டிரைவர் போல. அப்போ அது புரிஞ்சதுக்காக நான் சொல்றேன் நானு. அப்ப நம்ம யாருன்னா ஆன்மா. அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னா ஒரு சிற்ற அணு, கண்ணுக்கே தெரியாத, எப்படியாப்பட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட அந்த அணுவை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த அணு
வெளியா இருக்கு. வெளியா இருக்கு. வெளினா ஒண்ணும் இல்லாததான்னு சொல்லுவோம் இல்லையா? வெளினா ஒண்ணுமே இல்லாத, அத ஒண்ணுமே இல்லாததா இருக்கு. அது அருள் சக்தியா இருக்கு. அது அருள் ஆற்றலா இருக்கு, அருள் அறிவா இருக்கு. அந்த ஆன்மா தான் நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்க செய்யறதும், கேட்க செய்யறதும், முகர செய்யறதும், அப்புறம் சுவைக்க செய்யறதும், பேச செய்யறதும், உணர்வு அப்படின்ற ஐம்புலங்கள் இருக்கக்கூடிய அறிவையும் கொடுத்து, மனதுல சிந்திக்கிறது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சிந்திக்கிற அந்த அந்த அறிவையும் கொடுத்து, இது போல எல்லா விதத்திலையும் இந்த உடம்புல இருந்து எல்லா தத்துவங்களையும் இயக்கி அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்மளோட ஆன்மா தான். அப்ப நம்ம ஆன்மா, அப்போ நாம ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு ஒரு லாபம் சம்பாதிக்கணும். அது எந்த பிறப்புல சம்பாதிக்க முடியும்னா, ஆன்மானா நம்ம மட்டும் ஆன்மா இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற யானை தொடங்கி எறும்பு வரைக்கும் இருக்கிற எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பொருள், ஆதி பொருள், அது ஆன்மா தான். அந்த இயற்கை பொருள் ஆன்மா தான். ஆனா இங்க மனிதனை மட்டும் இங்க குறிக்கிறார். அப்ப நம்ம மனிதனுக்கு ஏன் இது மட்டும் குறிக்கிறார் அப்படின்னா, இந்த மனித தேகம் தான் இருக்கிற எல்லா உயிரிலும் ஒரு சிறந்த உயர்ந்த தேகம், உயர்ந்த பிறப்பு அப்படின்றதுனால இதை சொல்றேன். அப்போ நாம ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு லாபத்தை சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த பிறப்பு இறைவன் கொடுத்திருக்கிறதா சொல்றாரு. அததான் இங்க சொல்றாரு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை, இந்த ஆன்மாவுக்கு ஒரு லாபத்தை காலம் உள்ள போதே, நமக்கு இந்த மனித பிறப்பு இருக்கும் போதே இது எது உண்மை எது பொய் அப்படின்னு இந்த எல்லாத்தையும் சிந்தித்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நம்ம கொடுத்த மன அறிவு, அந்த மன அறிவை கொண்டு இந்த ஆன்மாவுக்கு என்ன லாபத்தை நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு இந்த காலம் நமக்கு இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே, இந்த பிறப்பு இருக்கும் போதே இந்த காலத்தை பயன்படுத்தி அது என்ன ஆன்ம லாபம்னா என்னன்னு முதல்ல அறிந்து சொல்றது. ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சு அந்த ஆன்ம லாபத்தை நம்ம அடைய வேண்டும். அப்படின்னா அந்த ஆன்ம லாபத்தோட பலனை பெறணும் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த மனித பிறப்பினால அடையத்தக்க ஒரு பயன், ஒரு புரோஜனம் அப்படின்னு சொன்னா அது ஆன்ம லாபம். இந்த ஆன்மாவுக்கு நம்ம லாபத்தை சேர்க்கணும். அந்த லாபம் என்னன்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் நாம. அப்போ அந்த ஆன்ம லாபம் தான் இந்த மனித பிறப்புக்கு நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்கு, செயலா இருக்கு. அப்ப அந்த ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு தான் அவரு இந்த ஜீவகாணி ஒழுக்கத்துல அடுத்தடுத்த கேள்விகள்ல நிறைய நமக்கு கேள்வி பதிலாக சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன இதை முக்கியமா ஆழமா இந்த 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 இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒரு ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு நம்ம லாபத்தை சேர்க்கணும். அப்ப லாபம்னா இந்த வாழ்க்கையில நம்ம பாத்தீங்கன்னா நிறைய படிக்கிறோம், படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறோம், நல்ல பிசினஸ் பண்றோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய வீடு கட்டுறோம், நிறைய நிலங்கள் வாங்கி போடுறோம், அப்புறம் நம்மளோட பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம், அவங்களெல்லாம் பெரிய ஆளாக்குறோம். இதெல்லாம் நம்ம இந்த ஆன்மாவுக்கு லாபமா அப்படின்னா இதை முழுமையா லாபம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இந்த மனதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, இல்லைன்னா நம்மளோட கர்மா இல்ல கர்ம வினை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஆன்மாவுக்கு ஒரு லாபத்தை சேர்க்கிறோம்னா அது வேற விதமா இறைவன் சொல்றாரு. அது அடுத்த பதிவுல. நன்றி. சிறப்பு. நன்றி நன்றி. சிறப்பையா. சிறப்பையா ஐயா இந்த உயிர் பிறப்போட காரணம், நோக்கம், இலக்கு இந்த உயிர் மனிதனா பிறந்த உயிருக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதை அடையணும் அப்படின்னு ஐயா நல்லா விளக்கமா சொன்னாரு. ஒரு கேள்வி ஐயா, இந்த உயிர்களை பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. அந்த 6 உயிர், அந்த 6 உயிர்ல நம்ம மனிதர்கள் ஒரு உயிர், 6வது உயிர் அப்படின்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் விளக்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரி. வள்ளலார் சத்திய சிறு விண்ணப்பம் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை அவர் கைப்பட எழுதியிருக்காரு. அதுல இந்த உயிர்களை ஒரு வர்க்கங்களா வகுக்கிறார். என்னன்னா தாவர யோனி வர்க்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. தாவர யோனி வர்க்கம்னா தாவரங்களை எத்தனை வகையான விதமான தாவரங்கள் இருக்கோ அதெல்லாம் தாவர யோனி வர்க்கம். ஏன்னா தாவரங்கள்ல பல பல தாவரங்கள் இருக்கு இல்லையா? நிறைய மர வகைகள், செடி வகைகள், கொடி வகைகள், பல வகைகள் இப்படி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து தாவர யோனி வர்க்கம். அப்புறம் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினம், அத வர்க்கம் அப்படின்றார். அப்ப பாம்பு,
புழு, வண்டு இது போல ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களை ஒரு வர்க்கமா வைக்கிறார். தாவர யோனி வர்க்கம், ஊர்ந்து செல்லக்கூடிய யோனி வர்க்கம், அப்புறம் நீர்வாழ் யோனி வர்க்கம். அந்த நீருக்குள்ள பல பல உயிரினங்கள் இருக்குது. அது ஒரு உதாரணத்துக்கு மீன், சுறா, ஆமை இது போல நிறைய நம்ம எண்ணிலடங்கா உயிர்கள் இருக்கிறது. அந்த அந்த உயிர்கள் இருக்கக்கூடியத ஒரு நீர்வாழ் யோனி வர்க்கம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பறவை யோனி வர்க்கம். அந்த பறவைகள் பல பல பறவைகள் இருக்கிறது, பல விதமான பறவைகள், பல உயிர்கள் இருக்கிறது. அத்தனையும் சேர்த்து அத பறவை யோனி வர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மிருகங்கள், அந்த மிருகங்களும் பல பல மிருகங்கள் இருக்கிறது. அதையும் அவர் மிருக யோனி வர்க்கம் அப்படி சொல்றாரு. அப்புறம் நமக்கு கற்பனையில நம்ம சிந்திக்கூடிய அளவுக்கு நரக யோனி வர்க்கர், அந்த நரக யோனி வர்க்கருக்கும் ஒரு அடையாளம் சொல்றாரு. காட்டகத்தார் களவு செய்வார் அப்படின்னு ஒரு வார்த்தையை போறாரு. அப்படின்னா எந்த வசதியும் இல்லாம ஒரு காட்டுக்குள்ள அவங்க அந்த மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் காட்டகத்தார் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் களவு செய்வார் அப்படின்னா இந்த பிறப்பு, இந்த மனித பிறப்பு எடுத்துக்கொண்டு நம்ம மேன்மையா எல்லோரும் நம்மளை பாத்தீங்கன்னா இந்த அறிவை பயன்படுத்தி நம்ம மேல்மேலும் நம்ம ஒரு தயவா கருணையானவனா நம்ம வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் அப்படி இல்லாம ஒரு களவு செய்வார்னா பிற உயிருக்கு துன்பம் கொடுக்கறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, கொலை செய்யறது இந்த மாதிரி இருக்கவங்கள அவங்க நரக யோனி வர்க்கர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தேவ யோனி வர்க்கர் அப்படின்னு சொல்றாரு. அதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் மனித வர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா சொல்றது அந்த மனித யோனி வர்க்கம் அப்படிங்கிறார். அப்ப இந்த கடைசியான அந்த மனித பிறப்பே எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மாவுக்கு லாபத்தை சேர்க்கறதுக்கு தான். இந்த மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய மனித தேகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஆனா கடைசியா எடுத்துக்கொண்ட இந்த மனித பிறப்புல உடையவங்களுக்கு தான் இந்த ஆன்ம லாபத்தை சேர்க்கறதுக்கு, இந்த ஆன்மாவுக்கு லாபத்தை சேர்க்கறதுக்கு அந்த பிறப்புல ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம தவறவிடக்கூடாது. அந்த பிறப்பே அதுக்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இந்த மனித பிறப்பே அந்த ஆன்ம லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதனால இந்த காலம், இந்த மனித பிறப்புன்ற இந்த காலம், இந்த நேரம் இருக்கும் போதே நம்ம அந்த ஆன்ம லாபம் என்னன்னு அறிந்து அதை அடைய வேண்டும்னு சொல்றாங்க. அதனால இந்த உயிரினங்கள் இத்தனை இருக்கிறது. இந்த உயிரினங்கள்ல மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அந்த கருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருணம் அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது நாலும் சேர்த்ததுதான் அந்த கருணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதை பொதுவா மன அறிவுன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப இந்த மன அறிவு தான் எது நம்ம செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையும் சிந்திச்சு நம்மளை அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு கருவியா அது இருக்கு. சிறப்பு. வேற எதுவும் கேள்விகள்? அப்ப மனிதனால மட்டும்தான் நமக்குள்ள இயற்கையாகவே அந்த தயவு, கருணை, உயிர் இறக்கன்னு இருக்கு. இப்ப சாதாரணமா யாருமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் திடீர்னு ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், திடீர்னு அவர் கீழே விழுந்துறாரு அப்படின்னா நம்மள அறியாம ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம ஓடி போய் அவங்க தூக்குவோம். அது இயற்கையாவே அந்த உள்ள இருந்து அந்த தயவு, கருணை வந்துடுது. அது நம்ம இயற்கையாவே இருக்கு. அந்த இயற்கையான அந்த கருணைய வளர்க்கறதுக்கு தான் இந்த பிறப்புன்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம இறைவன் சொல்றோம்ல, இறைவனை பல பேரில் நம்ம சொல்றோம். சிவம் சொல்றோம், இயற்கை உண்மைன்னு சொல்றோம். இது மாதிரி அந்த உலகத்துல பல பேர் சொல்றோம். அப்ப அந்த இறைவன் எப்படி இருக்காருன்னா அந்த கருணையும் இறைவனும் வேற இல்லைன்னு வள்ளலார் சொல்றாரு. கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியே பெருக. அப்ப நமக்குள்ள இந்த கருணை இருக்கு. அந்த கருணையை வளர்க்கறதுக்கு தான் இந்த பிறப்பு அப்படின்னும் இந்த மனிதனுக்கான ஒரு சிறப்பை அங்க வெளிப்படுத்துறாரு. அது திருக்குறள்ல கூட கருணை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. கண்ணோட்டம் என்ற அதிகாரத்துல கண்ணோட்டம் இல்லார் கண்ணிலார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னா கருணை இரக்கம் இல்லாதவர்கள் கண்களை இழந்தவர்கள், கருணையுள்ளவர்களிடம் அந்த கண்ணோட்டம் இல்லாமல் போகாது. அதாவது கருணை உள்ளவர்களே உண்மையான கண்கள் உடையவர்கள், மேலும் கருணையுடன் செயல்படுபவர்களுக்கே இந்த உலகம் உரிமையானது என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இது நம்ம வள்ளலாருடைய அந்த விளக்கத்துக்கு பொருந்துகிறது. சிறப்பு. அதாவது ஐயா, இப்ப அவரு துரைமுருகன் சொன்ன பார்வையை நான் போன 2வது அமர்வுல அதை பத்தி பேசணும். இறைவன் இயற்கை உண்மை, மனிதன் என்ற ஆன்மா
அந்த இயற்கை உண்மை வந்து அருளாளவும் சுயரூபமா இருக்கு, ஞானத்தாலையும் அருளாலையும். அதை பயணிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கிற பயணிப்பு வந்து ஆயுதம் சொல்லக்கூடாது, பயணிப்பு வந்து கருணை. அவதானையா 3 விடயம் தான். மனிதனா இருந்து இயற்கை உண்மையை வந்து முழுமையா பெறறதுக்கு கருணையை வந்து பயணிங்க, பாவிச்சுக்குங்க. அந்த கருணையை எப்படி வளர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ப உங்களோட ஆன்ம லாபம் வளரும். சொல்லலாமாய்யா? ஓகேங்க, சிறப்பு. இதனோட அடிப்படையில தான் இந்த ஜீவகாரணி ஒழுக்கன்றது அடுத்தடுத்த கேள்வியே நமக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த கேள்விக்கு போகும்போது இதை பத்தி நம்ம விரிவா நம்ம பேச முடியும். சரி, கேள்விகள் எதுவும்? இன்னொன்னும் அதான் வந்து உயிருக்கு ஊதியம் என்றால் என்னன்னு நீங்க சொன்னீங்களா, ஆன்ம லாபம் சொன்னீங்களா? அப்ப நானு திருக்குறள்ல திருவள்ளுவர் உயிருக்கு ஊதியம் என்ற ஒரு இது படிச்சுதான் ஞாபகம். அதை தேடி பார்க்கும்போது திருவள்ளுவர் வந்து உயிருக்கு ஊதியம் என்ற என்ன என்றால், ஏன்னா நம்ம வந்து மனித பிறப்போட அவர் முடிச்சுக்கிட்டாரு, அது பல உயிர்களுக்கு அவர் கொண்டு போல. அதாவது அவர் என்னன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல், வறியவருக்கு ஒன்று ஈந்து, அது ஈகை என்பது வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் தான் வருவது பாருங்க. ஆமா ஆமா. ஆனா இப்ப இது வந்து வள்ளலார் வந்து அவரு அது விரிவாக்கி எல்லா உயிர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் அந்த கருணையோடு இறக்கப்பட்டு அதனுடைய வாழ்வுக்கு துன்பம் செய்யாமல் அப்ப அதுலதான் அந்த புலால் மறுத்தலும் வந்து வருது பாருங்க. ஆமாங்க. இப்ப பொதுவா வள்ளலார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அது சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு லட்சியம், இலக்காக வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது ஆன்ம லாபம். ஆன்ம லாபத்தை எப்படி பெற முடியும், எந்த இடத்துக்கு வந்தா பெற முடியும் அப்படின்றத ஒரு அளவு போல வச்சிருக்காரு. என்னன்னா, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. அந்த வார்த்தையை கவனிங்க. ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படின்னா இந்த மனித நேயம் மட்டும் இல்ல, அதையும் கடந்து இந்த உடம்ப கடந்து உள்ள இருக்கிற அந்த உயிரையும் ஆன்மாவையும் நம்ம பார்த்து, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே ஆன்மாதான் அப்படின்ற அந்த ஆன்ம நேயத்தை வளர்க்கறது தான் இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு இலக்காக இருக்கு. அப்ப அந்த ஆன்ம நேயம், அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாடு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படின்றது உணர்றதா இந்த சுத்த சன்மார்க்கத்துல ஒரு சாதனம். சாதனம்னா ஒரு பயிற்சியாவே இருக்கிறது. அதனாலதான் காலத்தை வீண் செய்யாம அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்க, காலத்தை வீண் செய்யாம இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பார்க்கும் உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும், வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வந்தவன் எவனோ அவனே இறந்தவரை எழுப்புகின்ற வல்லபம் படைத்தவன் ஆவான், அவனே ஆண்டவனும் ஆவான் அப்படின்ற ஒரு வார்த்தைய இங்க உரைநடையில பதிவு பண்றாரு, உரைநடையில பதிவு பண்றாரு. அதனால இப்ப இந்த சுத்த சன்மார்க்கு ஒரு சாதனம் இருக்கு அப்படின்னா, பல மார்க்கங்கள்ல ஒரு தியானம் அது ஒரு சாதனமா இருக்கலாம், சில சம்பிரதாய முறைகள் அது சாதனமா இருக்கலாம். ஆனா இங்க சுத்த சன்மார்க்கத்துல அவர் சொல்லக்கூடிய சாதனம் என்னன்னா, எல்லா உயிர்களும் தன் உயிர் போல பார்க்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த உணர்வு நீ வளர்த்துக்கிட்டே போகணும். அந்த உணர்வுக்கு முன்னாடி நீ நினைக்கணும், எல்லா உயிரும் நாமும் ஒரு ஆன்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருமே ஒரு ஆன்மா தான், அப்ப எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கணும். அந்த நினைந்த அந்த ஒரு பாடல் இருக்க, அந்த மொழி நான் சொல்றேன் உங்களுக்கு அடுத்த வகுப்புல. அந்த அடுத்த ஸ்டேஜ் வந்து உணரணும். அந்த உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் தான் உண்மையான உயிர் இறக்கம். அதுக்கு பேர் உண்மை உயிர் இறக்கன்னு போடுறது. சாதாரண உயிர் இறக்கன்னு போடல, உண்மை உயிர் இறக்கன்னு போடுறது. அப்ப அந்த உண்மையான உயிர் இறக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பு அப்படின்றது வெளிப்படுது. அது உண்மை அன்புன்னு போடுறாரு. அந்த உண்மையான அன்பு வெளிப்படும் போதுதான் நமக்கு அந்த சிவ அனுபவம் அப்படின்னா அந்த இயற்கை உண்மையோட அனுபவத்தை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு அவரு அந்த படிநிலைகளை நமக்கு கொடுக்குறாரு. அதனால அது ஒரு வார்த்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அது எப்படி அந்த ஃபார்முலா கொடுத்திருக்காருன்னா, அறிவு விளங்கிய ஜீவர்கள்லாம் ஜீவகாரணியமே கடவுள் வழிபாடு. அதுவும் இந்த கேள்வி பதிலே வருது, அது பின்னாடி நம்ம ரிவ்யூ பார்ப்போம். அப்ப நமக்கு அறிவு விளங்கி போச்சுன்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த உருவ வழிபாடு, புறத்துல செய்யக்கூடிய வழிபாட்டுல இருந்து அகத்துக்கு நமக்குள்ளேயே இறைவன் இருக்காரு, எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு, அந்த அந்த அறிவுக்கு நிலைக்கு அந்த சிந்தனைக்கு நம்ம போன உடனே அங்க ஜீவகாரணம் அப்படின்னா சீவகாரியம் அப்படின்னா உயிருக்கு உதவுதல், உபகரித்தல் அப்படின்ற இடத்துக்கு போயிடும். அப்படின்ற இடத்துக்கு போகும்போதுதான் அங்கதான் நமக்கு வந்து அந்த உயிர் இறக்கம் உண்டாகுது. அந்த உயிர் இறக்கத்தாலதான் வந்து பாத்தீங்கன்னா அன்பு உண்டாகுது. அப்ப அன்புன்ற வார்த்தையே என்ன அப்படின்னா எல்லா உயிரும் ஒன்றுதான், இறைவன் தான் எல்லாமா இருக்கிறார் அப்படின்ற அந்த அனுபவத்தை பெறதுக்கு பேரு தான் அன்பு.
அந்த அன்பு உண்டான மட்டும்தான் அந்த, அதாவது கடவுள் நிலை, அதாவது இயற்கை உண்மை இல்ல சிவ அனுபவம் இதை பெற முடியும்னு நமக்கு சொல்றாரு. இதெல்லாம் தான் இந்த இந்த ஆன்ம லாபம் அப்படின்ற இந்த விஷயத்திலேதான் இதெல்லாம் வருது. ஆனா இதோட மையம், இதோட இதோட முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா கருணை. இதெல்லாம் கருணை ஒட்டி தான் நம்ம பேசுறோம். அந்த கருணை தான் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கு. ஐயா, ஒரு கேள்வி. இப்ப 6 உயிர்களுக்கு அன்பு செய்தல் வேண்டும்னு நம்ம சொல்றப்ப நடைமுறையில் வந்து நம்ம வாழ்ற இந்த இந்த அன்றாட வாழ்க்கையில வந்து பூச்சி, கொசு இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து இதெல்லாம் தவிர்த்து இருந்தால்தான் நம்மளால வாழ முடிகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற போல் தெரியுது. இதை பத்தி கொஞ்சம் கருத்து சொல்லுங்க. ஐயா, நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில நிறைய இப்ப கொசு இருக்கு, எறும்பு இருக்கு, இப்ப கரப்பாம்பூச்சி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம இயல்பாவே அதை வந்து அடிக்கக்கூடிய சூழ்நிலை இயல்பாவே இருக்கு. அதை கொல்லக்கூடிய சூழ்நிலை. ஒரு கொசு உட்காருது, டக்குன்னு இப்படி கையில் அடிக்கிறோம், அது இறந்து போகுது. இப்படி இயல்பாவே இருக்கு. அப்படி இயல்பா இருக்கும்போது, நடைமுறையில இப்படி இருக்கும்போது, எப்படி 6 உயிருக்கு எல்லாம் நான் அன்பு செய்யறது? எந்த உயிரையும் நான் எப்படி கொல்லாம இருக்கிறது? எல்லா உயிர் மேலேயும் நான் எப்படி தயவு, அன்பு, கருணை காட்டுறது? அப்படின்ற கேள்வியா தான் நான் எடுத்துக்கிறேங்க. அப்ப இதுல என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, ஐயா, அந்த உயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த உயிர்கள் அதோட அதோட மூலம் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ஒரு அணு. அது என்ன அணுன்னா ஆன்ம அணு. அப்ப ஆன்மாவா அணுவா இருக்கும்போது அதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்கும தேகத்துல இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணுல இருக்கு. அது எப்ப வந்து அந்த உடம்பு உயிர் எடுக்குதோ அப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியிற ஒரு உயிரா மாறுது. அப்ப தூள தேகம், சூக்கும தேகம். அப்ப சூக்குமத்துல இருக்கிறது ஆன்மா, தூளமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது உயிர் எடுத்த ஒரு உடம்பு அப்படி இருக்கு. அப்ப ஒரு உயிரை நம்ம கொல்றோம் அப்படின்னா அது அழிஞ்சு போகிறது கிடையாது. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, தூளமா இருக்கிறது சூக்கமா மடியும் அந்த அணு வடிவத்துல மாறுது. நம்ம கண்ணுக்கு தெரியாத அணு வடிவத்துல மாறுது. மடியும் அது தோன்றதான் போகுது. எதுவுமே இங்க அழிக்கவே முடியாது. எல்லாமே இருக்கிறதே மடியும் அது பிறப்பெடுத்துக்கிட்டு வருது. இப்படிதான் இங்க நடக்குது. இதுதான் அடிப்படையா இருக்கு. அப்ப இதுல இந்த சில உயிர்களை கொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றது அதை எப்படி நம்ம பாக்குறோம்னா, நம்ம இந்த மனித பிறப்பு எடுத்தது இந்த ஆன்ம லாபத்தை பெறத்துக்கு தான் இறைவன் நமக்கு இந்த மனித பிறப்பை கொடுத்திருந்தாலும், நம்ம முன் பிறவிகள்ல செய்த, அதாவது பாவ புண்ணியங்கள் அது வந்து பதிவாயிருக்கும் நம்ம ஆன்மாக்குள்ள. அந்த பதிவோட எதிர்வினை தான் இந்த பிறப்பை நமக்கு வந்து இந்த பிறப்புல ஒவ்வொரு இந்த காலங்களையும் அது நடக்குது. அதையும் நம்ம கடந்துதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதையும் கடந்து அதுதான் நம்மளை வந்து செயல்படுத்திருக்கு. நம்ம கர்ம வினை அதோட எதிர்வினை தான் நமக்கு நடக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அது நடந்துட்டு இருக்கு. அது இப்படிதான் இயற்கை பண்ணி வச்சிருக்கு. இந்த இயற்கையை வந்து அப்படிதான் பண்ணி வச்சிருக்கு. அது அப்படிதான் இயக்கிட்டு இருக்கு. அதுல என்ன ஒரு வார்த்தையை பெருமான் சொல்றாருன்னா, வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தரும் அரும்பெரும் பொருளே அப்படின்னா, இந்த உடம்பை எடுத்த நம்ம அந்த விதிப்படி நம்ம செய்த பாவ புண்ணியம் அப்படின்ற அந்த விதிப்படி அது இயங்குவதற்கு இந்த இயற்கை விளக்கமானது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா அதையும் கடந்து நம்மளோட இலக்கு அப்படின்னா ஆன்ம லாபம். இதை வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல 6 உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யணும் அப்படின்னா இதுல 2 பிரிக்கிறாரு. தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாத செய்த பாவம் அப்படின்னு பிரிக்கிறாரு. அப்ப தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாத செய்த பாவம்னு பார்க்கும்போது நம்ம நடந்து போறோம், இல்ல கார் ஓட்டிட்டு போறோம், எப்படியோ ஒண்ணு போறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத எறும்புகள்ல இருந்து எத்தனையோ உயிர்கள் வந்து இறந்து போகுது. அது நம்ம கண்ணுக்கும் தெரியல, நம் மனதுக்கும் தெரியல. அப்ப கண்ணுக்கும் மனதுக்கும் தெரியாத ஒரு இந்த மாதிரி பாவங்கள்லாம் நடக்குது. நிறைய உயிர்கள் இறந்து போகுது. அதற்கு இறைவன் நம்மளை மன்னிக்கிறார். ஏன்னா அது நமக்கு கண்ணுக்கும் தெரியல, நம்மளோட மனதுக்கும் தெரியல, நமக்கு தெரியாம நடக்குது. அது தெரியாத நடந்ததை அது தவறு, அதை மன்னிச்சிடக்கூடிய நிலையில இருக்கு. அதை மன்னிச்சிடுறார். அதனால நமக்கு பெரிய பாவ மூட்டைகள் சேர்வது இல்லை. நமக்கு தெரிஞ்சே நம்ம ஒரு உயிரை நம்ம கொல்றோம் அப்படிங்கும் போது அதுக்குதான் அது குற்றமா கருதி அந்த குற்றத்துக்கான தண்டனை எதிர்வினையா அது செயல்படுது. இப்படி இருக்கு. அப்ப இயல்பா ஒரு கொசு நமக்கு அடிக்குது, இப்படி அடிக்கிறோம். அதே நம்ம எடுத்துக்குவோம்.
அதை எடுத்துக்கிட்டு நம்ம கொசு வருது, நம்ம கடிக்கிறோம், கடிக்குது, அடிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சே நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, பழக்க தோஷத்துல நம்ம காலங்காலமா கொசு கடிக்குது, அடிக்கிறோம், இப்படி போயிருது. ஆனா இதுவே எல்லா உயிரும் ஒண்ணுன்ற அந்த உணர்வு நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வு வரும்போது வரும்போது சத்தியமாக அந்த கொசு கடிச்சா கூட இப்படி வந்து உட்கார்ந்தா கூட இப்படி அடிக்கிற அந்த பழக்கம் மாறி இப்படி ஊதக்கூடிய பழக்கம் வந்துடும். இது எனக்கு அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சொல்றேன் நான் சத்திய ஞான சபையில ஒரு வடலூர்ல ஒரு 4 வருடம் அங்கேயே நான் போய் தங்கி இருந்த போது அந்த சத்திய ஞான சபையிலே 2 வருடம் நான் வந்து அங்கேயே அந்த சத்திய ஞான சபை உள்ள வளாகத்திலேயே நான் தங்கி இருந்தேன். அந்த வளாகத்துக்குள்ள யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில தான் மக்கள் நிறைய படுத்திருப்பாங்க. அந்த வளாகத்துக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் பூட்டிடுவாங்க. ஒரு புத்தகம் விக்கிற ஒரு ஐயாவும் நானும் மட்டும் தான் அங்க இருப்போம். அவரு ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த சத்திய ஞான சபையை திறப்பாரு. அந்த சத்திய ஞான சபை அந்த படிக்கட்டிலேயே தான் தலை வச்சு படுத்துட்டு இருப்பேன். எல்லாருமே கொசு அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்கும். என் காதுலயும் கொசு சத்தம் கேட்கும். ஆனா அப்போ வந்து அந்த அளவுக்கு அந்த உணர்வு, அந்த இறை சிந்தனை, எப்போது இறை சிந்தனை, அந்த இறை உணர்வு அப்படி இருக்கும்போது ஒரு கொசு கூட என்னை கடிக்கல. நான் அது பலமுறை வந்து நானு ஏன் கடிக்கல, ஏன் கடிக்கலன்னு நான் சிந்திச்சு பார்த்தது உண்டு. அப்ப அந்த இறை சிந்தனையோடு இருக்கும்போது, அந்த உணர்வோடு இருக்கும்போது, எல்லா உயிர் ஒண்ணுன்ற அந்த நினைப்போட இருக்கும்போது, நிச்சயமா நமக்கு எந்த உயிருமே நம்ம அதை கொல்லக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணாது இந்த இயற்கை. அது ஒண்ணு. இன்னொன்னு, அதுக்கப்புறம் வடலூர்லயே நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் தங்கி இருந்தேன். அப்போ ஒரு ஜன்னல ரொம்ப நாளா சாத்தியே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அந்த ஜன்னல திறக்கும்போது, அந்த ஜன்னல் பக்கத்திலேயே ஒரு முருங்கை மரம் இருக்கு. அந்த முருங்கை மரத்துக்கு கிளையோட அடியில நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே வந்து இந்த கம்பளி பூச்சி. அவ்வளவு இருக்கு. அது சின்ன சின்ன குட்டியா இருக்கு. ரொம்ப குட்டியா இருக்கு. அத பார்த்த உடனே எனக்கு ஐயோ இறைவா! இது பெருசாச்சுன்னா வீட்டுக்குள்ளலாம் வந்துருமே! அப்பா நான் அத தூக்கி போடணும், ஏதோ பண்ணணும். அதுக்கு ஒரு துன்பம், எனக்கு ஒரு துன்பம். ஐயோ! இதெல்லாம் இல்லாம நீங்க மாத்திறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல உண்மையிலேயே அந்த மனதார இறைவன்ட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அந்த உணர்வோட அந்த ஜன்னல் சாத்திட்டேன். 2 நாள் கழிச்சு மறுபடியும் நான் அத மறந்துட்டேன். 2 நாள் கழிச்சு அத திறந்து பார்க்கிறேன். அந்த இடத்துல கம்பளி பூச்சி இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. அதனால ஏன்னா நமக்குள்ள அவ்வளவு ஒரு அற்புத சக்தி இருக்கு. இது இறைவன் எங்கேயோ இருந்து கொடுக்கறது இல்ல. இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறார். அவர் கருணையே வடிவா இருக்காரு. அப்ப அந்த கருணையை வெளிப்படுத்தி நம்ம இந்த உலகத்துல வாழ முற்படும் போது நமக்கு பிற உயிருக்கு துன்பம் கொடுக்கிற அந்த சூழ்நிலையே இல்லாம போகும். கொசு அடிக்கிற சூழ்நிலை இல்லாம போகும். வேற எந்த உயிரையும் கொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாம போகும். அதுதான் நான் என்னோட அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் அந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த உணர்வு நமக்கு எல்லா உயிர் ஒண்ணுதான் அப்படிங்கும்போது 6 உயிருக்கும் நம்ம அன்பு செலுத்த முடியும். இப்ப கூட இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி காட்டுல வந்து இந்த கன்று எல்லாம் வைக்கிறதுக்கு குழி எடுத்துட்டு வந்தோம் ஜேசிபில. அப்ப வரப்போற நிறைய புல்லுலாம் வளர்ந்துருந்துச்சு. அப்ப அந்த புல்லெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஜேசிபில அந்த ஓரமா எடுத்து விட்டுட்டு அந்த கரையை உடைக்க சொன்னேன். ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 மணி இருக்கும். கடைசியா அந்த அந்த கரையை உடைக்கும் போது அங்க டக்குன்னு ஒரு நல்ல பாம்பு பணம் எடுத்துக்கிட்டு இப்படி ஆடுது. உடனே எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ள வந்து பக்கத்திலேயே தான் நான் நிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன பதட்டமோ பயமோ எதுவுமே இல்ல. படம் எடுத்துட்டு இப்படி இப்படி நிக்குது. அப்ப அந்த பையன் வந்து ஜேசிபி விட்டு மறுபடியும் அடிக்க பாக்குறான். நீ அடிக்காத நில்லு நில்லு அப்படின்னு உடனே அந்த பாம்பும் எந்த பதட்டமும் இல்லாம மெதுவா நகர்ந்து வெளியே போகுது. அதுக்கும் எந்த பதட்டமும் இல்லை. அப்ப இங்க உள்ள இருக்கிற உணர்வு அந்த ஆன்மாவுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற ஆன்மா அங்க இருக்கிற ஆன்மா ரெண்டுமே ஒண்ணுதான். வேற இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆன்மா ஒண்ணுதான். இந்த ஆன்மாக்குள்ள என்ன உணர்வு ஏற்படுதோ அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அந்த மனதுக்கு தெரியாம கூட போலாம். அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அதனால இந்த இயற்கையாவே நமக்குள்ள என்ன உணர்வு வெளிப்படுதோ அந்த உணர்வே தான் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்படும். ஏன்னா அந்த பிரபஞ்சமும் இந்த உடம்பும் வேற இல்லை. இந்த உடம்பும் ஒண்ணுதான், இந்த பிரபஞ்சம் ஒண்ணுதான். எல்லாமே ஒன்றுதான். அது நம்ம வந்து எல்லாமே ஒன்றுன்னு பார்க்கக்கூடிய அறிவு அந்த அந்த பேரறிவு இல்லாதனால நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இங்க உள்ளிருந்து ஏற்படக்கூடிய அந்த உணர்வு, அந்த ஞானத்தால இது எல்லாமே வந்து நமக்கு சாதகமா ஒரு கருணையே நம்ம கருணையானவனா இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த தயவை நம்ம வளர்த்துட்டே இருந்தா அந்த உணர்வு வந்தா நமக்கு எந்த உயிர் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வராது. சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. நிறைவு செய்யுங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுள் இந்த தருணத்தில் நாம் அனைவரையும் ஒன்றாக கூட்டி நமக்குள் இருக்கக்கூடிய தயவை, கருணையை விருத்தி செய்து கொள்வதற்கு, வளர்த்துக் கொள்வதற்கு நமக்குள் இருந்து செயல்பட்ட எல்லா வல்ல அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை கடவுளுக்கு கொடான கோடி நன்றி சொல்லி, இங்கே கூடியுள்ள எனது ஆண்மனைய உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி, வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மண்ணுலகத்திலே உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய ஆன்ம அனுபவத்தை பெற்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை கடவுள் மீது உண்மை அன்பு செலுத்தக்கூடிய உத்தமர்களாக பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழும் பொருட்டு வழி நடத்த வேண்டும் என்று இந்த இடத்துல விண்ணப்பம் செய்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்றுவார். நன்றி.